சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று பிரிந்து வாழும் உன் துணையை பற்றி நான் பேச வந்தேன். முக்கியமாக நான் பேச வந்த நபர் உன் துணையோடு இருக்கும் நண்பனை பற்றி பேச வந்தேன். இன்று நான் சொல்லப் போகும் காரியத்தை கேட்டால் வாயடைத்துதான் போவாய். இது நாள் வரை உன்னை பிரிந்திருக்கும் உன் உறவின் மனதில் எத்தனையோ வெறுப்புகளும் கோபங்களும் இருந்து வருகிறது. உன்னை நினைத்தாலே வெறுப்பாக நினைத்தாலும் ஆழ் மனதில் என்னவோ அன்பை வைத்துதான் இருக்கின்றார். அவரின் பிடிவாத குணம்தான் இன்னும் உன்னிடத்தில் வர மறுத்து கொண்டிருக்கின்றது. உன் துணைக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை மறைத்து வைத்துதான் வாழ வருகிறார். பிடிவாத குணத்தை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருக்கும் வரை உன் துணையின் வாழ்க்கை சீரழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கும். உன் துணையோடு இருக்கும் அத்தனை உறவுகளும் உன் துணையை குழியில் தள்ளத்தான் காத்திருக்கிறார்கள். ஒருவரை தவிர அது உன் துணையின் நண்பன். அந்த நண்பனை பற்றித்தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். அந்த நண்பன் செய்த காரியத்தை கேட்டால் வாயெடுத்து நிற்பாய். வார்த்தைகள் இல்லாமல் எத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்தாலும் அத்தனை உறவுகளும் மோசக்காரர்களாக போய்விட்டார்கள் உன் துணைக்கு. ஆனால் ஒரே ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பனை அருகில் வைத்திருப்பதால் தான் உன் துணையின் வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகிறது என்று நான் உறுதியாக சொல்வேன். சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் உன் துணையின் மனதில் இருக்கும் வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவனான உன் துணையின் நண்பன் உன்னை பற்றிய நல்ல செய்திகளை சொல்லி, நீ செய்த நல்ல காரியங்களை சொல்லி, உன் மனதில் இருக்கும் அன்பையும் வெளிப்படுத்தி உன் துணைக்கு முகத்தில் கரிகை பூசும் அளவுக்கு வார்த்தைகளை இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் அந்த நண்பர், உன் துணை தலை கவிழ்ந்து நின்றார். எத்தனையோ வேலைகளை பிறர் சொல்ல செய்து அதில் சேர்த்து கொண்ட பாவத்தை எங்கு கழிப்பது என்று தேடிக்கொண்டிருக்கின்றார் உன் துணை. இந்த நேரத்தில் உன் துணையின் நண்பன் என்ன கேட்டார் என்று சொல்லட்டுமா? உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் நேரம் உன் துணை வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நான் சேரமாட்டேன் என்று, ஏன் என்னை தேடி வர வேண்டியதுதானே என்றும் தலைகணத்தோடு சொல்லிய வார்த்தையை கேட்ட உன் நண்பன் என்று நான் சொல்கின்றேன் என்று பார்த்தாயா? ஆமாம் குழந்தையே, அது உனக்கும் நல்ல நண்பன்தான். இது நாள் வரை நீ அடையாளம் கண்டிராத ஒரு நண்பன்தான். அது என்ன வார்த்தை கேட்டால் தெரியுமா? உனக்கெல்லாம் எதற்கு வாழ்க்கையை இப்படி நீதானே உயிரோடு நீ இருக்கவே வேண்டாம், நீ வாழ்வதே வீண் என்று சொல்லி மனம் கொள்ளும்படியான வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு என் முகத்தில் முழிக்காதே என்று சென்று விட்டார். அதை நினைத்து வருத்தப்பட்ட உன் துணை இன்று அந்த நண்பனை தேடிச் சென்று, என் துணையோடு நான் வாழப்போகிறேன், என் வாழ்நாள் முழுவதும் மனதிலிருந்த அன்பை வெளிப்படுத்தி விட்டாய், என் உறவோடு நான் வாழப்போகிறேன் என்று நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். தயாராக இருந்தாலும், அது உறவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், நல்ல உள்ளத்தை ஒருவரையாவது அருகில் வைக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையின் நிலை மாறினாலும் சரியான பாதையில் அவர்கள் அழைத்துச் செல்வார்கள். அதுதான் உண்மையான உறவும் கூட. உண்மையான நட்பு புரிந்து கொள். அந்த நட்பு உனக்கும் நட்புதான். கூடிய விரைவில் உன் துணை உன்னை தேடி வருவார். அன்போடும் உண்மையான பாசத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.